போற போக்க பார்த்தா நம்ம மல்லியும், விஜயும் வந்து பிரிஞ்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இப்போ ரொம்பவும் மோசமான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு பக்கம் நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு நம்ம மல்லிய புரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே நல்ல விஷயமா போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மல்லி வந்து ரொம்ப கெட்டவ, அவ வந்து கொலகாரி அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, கொலகாரியோட பொண்ண வந்து ட்ரீட் பண்ற மாரி, அதாவது இப்போ நம்ம மல்லியோட பொண்ணு வெண்பாவ ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மல்லிய பத்தி புரிஞ்சுகிட்டு, அடுத்ததா வந்து வெண்பாவ பத்தி புரிஞ்சுகிட்டு, எல்லாத்தையுமே இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. வெண்பாவ வந்து காப்பாத்துறது தான் நம்ம தீபிகா மேடத்தோட அடுத்த ஒரு கோலாவே இருந்துட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இந்த தீபிகா மேடம் இருந்துட்டு, அந்த கலாவதியையும் அவங்களோட டீமையும் வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட நம்பர ட்ரேஸ் பண்றது, இந்த மாரி எல்லா விஷயங்களும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் மல்லிக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம வெண்பா இல்ல. ஏன்னா ஏற்கனவே வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம இங்கிருந்து முதல்ல வெண்பாவ கூட்டிட்டு போணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ரவுடிங்க இருந்துட்டு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா தப்பிச்சு போம்போது கடைசியில வெண்பா இப்படி ஒரு மாஸான விஷயத்த செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இங்க நம்ம வெண்பா இருந்துகிட்டு, அதாவது அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து அதாவது அந்த நர்ஸ் கிட்ட வந்து இந்த மாரி நான் என் மல்லியம்மாவோட நம்பர் வந்து குடுக்குறேன். நான் இங்க ஆபத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என் மல்லியம்மா கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த நர்ஸ்க்கு அதாவது ஏற்கனவே இங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துட்டு இருக்கு. முன்னாடியே ஒரு நர்ஸ் இருந்துட்டு, இந்த மாரி வெண்பாவுக்கு வந்து ஏதோ பிரச்சனை. இவங்களெல்லாம் பார்த்தா வந்து அவங்களோட ஃபேமிலி மாரியே தெரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து வெண்பாவ காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசியில அந்த நர்ஸ வந்து மிரட்டி, நான் வந்து கொன்றுவேன். உங்க குடும்பத்தையே வந்து நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாரி வந்து மிரட்டி, கடைசியில என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுல வந்து பயந்து போன அந்த நர்ஸ் இருந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்ததா வந்து இன்னொரு நர்ஸ் வந்து நம்ம வெண்பாவ காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் அவங்க கிட்டயே கோத்து விட்டது தான் வந்து மிச்சமாச்சு. ஆனா இன்னொரு நர்ஸ் இருந்துட்டு இங்க ஏதோ ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வெண்பாவோட பேரண்ட்ஸ் மாரி அவங்க தெரியல. இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்றாங்க. வெண்பாவுக்கு உண்மையிலேயே என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி நினைச்சாங்க. கடைசியில வெண்பாவுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியில இவ்ளோ மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயும், மல்லியும் வந்து இப்போ கோயில்ல வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அவங்க வந்து அதாவது மல்லிக்கு இப்ப ரொம்ப மன திருப்தியா இருக்கு. அதாவது இந்த மாரி வந்து பூஜையில விஜய் கலந்துக்க முடியாது. நம்ம மட்டும் தான் இந்த பூஜைய பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சாங்க. ஆனா விஜய் இப்போ கலந்துக்கிட்டது உண்மையிலேயே மல்லிக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுத்துச்சு. வெண்பா வந்து கிடைச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கைய இன்னும் அதிகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து அந்த நர்ஸ் சொன்ன ஒரு விஷயம். அதாவது நர்ஸ் வந்து அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அப்படியே திரு திரு திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வெண்பாவ வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கடைசியில தான் நர்ஸ் இருந்துகிட்டு நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ண சொன்னதும், மல்லி உடனடியா எத பத்தியும் யோசிக்கல. அங்க போனா என்ன பிரச்சனை வரும்? ஏது பிரச்சனை வரும்? அப்படிங்கிற எத பத்தியும் யோசிக்காம, அங்கிருந்து நேரா கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அங்க போய் வந்து விசாரிக்கும்போது தான் வந்து தெரிய வருது. ஏற்கனவே வெண்பாவ அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் இல்லாம என் வெண்பா இங்க தான் இருந்திருக்காளா? இந்த ஒரு விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்நேரத்துக்கு நான் என் பொண்ணு வெண்பாவ காப்பாத்திருப்பேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அந்த நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெண்பா சொன்ன ஒரு விஷயம் இல்லாம எல்லாத்தையுமே நம்ம மல்லி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி வந்து அவங்க அந்த ரவுடிங்க அதாவது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அதே சமயத்துல எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற மாரி தெரியாம இருந்துட்டு இருந்தேன். வெண்பா கடைசி நேரத்துல தான் இந்த ஒரு விஷயத்தையே வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுவும் இல்லாம எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுவும் இல்லாம வெண்பா சொன்னதுக்கு எல்லாமே உண்மைதான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி எப்படி வந்து இப்போ காப்பாத்த போறீங்க? ஏன்னா வெண்பா சொன்ன ஒரு விஷயத்த வந்து கேட்கறாங்க. இந்த மாரி வேற ஏதாச்சும் என் பொண்ணு சொன்னாளா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இல்ல வேற எதுவுமே சொல்லல. இந்த மாரி வந்து என் மல்லி அம்மாவுக்கு நான் இங்க இருக்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி நான் இப்போ பிரச்சனையில இருக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் என் மல்லி அம்மா வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ மல்லியும் வந்து கிளம்பி வந்தது. அதே மாதிரி மல்லி போன ஒரு விஷயம் விஜயும் வந்து இப்போ பின்னாடி பின்தொடர்றதுக்கு இது பண்றாரு. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே சும்மா இல்லாம மல்லிய பத்தி நல்லா ஏத்தி விடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த மாரி மல்லி தான் வந்து நம்ம வெண்பாவ கடத்துனது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா மல்லி இப்ப எங்க போறாங்க? எங்க வராங்க? இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம விஜய் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த ராஜேஸ்வரியோட பேச்ச கேட்டுக்கிட்டு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நம்ம மல்லி இருந்துட்டு, அடுத்ததா வந்து தீபிகா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, நேரா வந்து கிளம்பி போவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அங்க கிளம்பி அதாவது ஏற்கனவே வந்து வெண்பாவ இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? இனிமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை.
அதுவும் இல்லாம உடனடியா நம்ம வந்து இந்த பொண்ண கொண்டு போய் நம்ம வித்துட்டு வந்துரணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ளவே வெண்பா இருந்துகிட்டு, இப்போ மறுபடியும் ஃபிக்ஸ் வர மாரி வந்து இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அந்த நர்ஸ் கிட்ட ஏற்கனவே இந்த மாரி இங்கிருந்து என்ன கொஞ்ச நேரத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் வர மாரி நடிக்கிறேன். கண்டிப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன சேர்ப்பாங்க. அதுக்குள்ள வந்து என் மல்லி அம்மா என்ன வந்து காப்பாத்திருவாங்க. எனக்கு முக்கியமா அதாவது முழுசா நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதாவது அந்த நர்ஸ் சொன்ன ஒரு விஷயத்த கேட்டு உடனடியா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மை எல்லாமே வந்து தெரிய வருது. அடுத்ததா வந்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம பின்னாடியே வந்து போயிட்டு இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே செய்றாங்க. நம்ம வெண்பாவையும் கொண்டு போய் நேரா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்குறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல. நம்ம மல்லியும் இருந்துட்டு பக்கத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு நேரா வந்து கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் விஜயும் பின்னாடியே பின்தொடர்ந்து வர்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெண்பா அங்க இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சு, வெண்பாவ காப்பாத்தி, அடுத்தது அந்த ரவுடிங்களையும் வந்து புடிச்சு அடிச்சு, உதைச்சு, கடைசியில வந்து நம்ம தீபிகா மேடத்துக்கிட்ட ஒப்படைக்க போறாங்க. உண்மையிலேயே மல்லி வேற லெவல் மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெண்பா போட்ட மாஸ்டர் பிளான்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு. வெண்பாவையும் இப்போ காப்பாத்த முடிஞ்சது. இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து ரொம்பவும் சூப்பரா முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து வெண்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்படியோ ஒரு வழியா வந்து வெண்பா, மல்லி, விஜய் 3 பேருமே ஒண்ணு சேர்ந்துறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.